உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நாம் இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிறது ஜீவ முக்தி என்றால் என்ன, முக்தி என்றால் என்ன என்ற கருத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கருத்துக்களை பலரும் பல்வேறு கருத்துக்களையும் அவர்களுடைய அனுபவங்களையுமே பகிர்ந்திருக்காங்க. என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய ஆராய்ச்சிகளையும் என்னுடைய புரிதலும் என்னுடைய அனுபவமும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதிலே நான் சந்தோஷம் அடைகின்றேன். நாம் இன்றைய பார்க்க போகிற ஒரு கருத்தில் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது எல்லாருக்கும் புரியுமா, உணர முடியுமா, தெரிந்து கொள்ள முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பதிவு முழுக்க முழுக்க இந்த தீட்சை எடுத்தவர்களுக்கு மட்டுமே இதை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த தியானத்துக்குள்ளே போனால் தான் இதை பற்றியான அனுபவங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு அறிதலும் ஒரு புரிதலும் ஏற்படும். மற்றவர்களுக்கெல்லாம் இது ஏற்படுங்கிறதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறத விட அவங்களுடைய புரிதலும் அனுபவங்களும் பொறுத்து தான் இது அமையும். அதனால இது நெற்றிக்கண் தியான மையத்தில் இருக்கக்கூடிய மெய் உணர்வாளர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்து அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தான் இந்த நெற்றிக்கல்ல உணர்வு தூண்டுதல், ஒரு ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள ஒரு உறுத்தல், ஒரு சுயேட்சி, இல்லை இதில் ஒரு சத்தங்கள், இப்படி எல்லாமே உங்களுக்கு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த இடம் நம்முடைய உயிர் சக்தியான முக்கியமான இடமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பல காணொலியில் சொல்லியிருக்கேன். இந்த உயிர் மையத்தை தான் நம்ம இங்கே நெற்றியில் உணர்றதுக்கு நம்ம வச்சுருக்கோம். இந்த உயிர் மையத்தில் இந்த உணர்வுகளை இந்த உயிர் மையம் இருக்கிறதுனால நமக்கு அநேக விதமான ஆற்றல்களும் அனுபவங்களும் நமக்கு கிடைக்கும். பருவம் அடைந்தது, இல்லை பூ பூக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை பூ பூக்குது அப்படின்னா ஒரு 13 வயதோ 14 வயதோ 15 வயதோ வரும்பொழுது தன்னுடைய உயிர் சக்தியானது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலானது, உயிர் மையமானது நம்மளுடைய மூலாதாரத்துக்கு வருது. அப்போ நம்ம பூ பூத்துட்டாங்க, வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி ஆண்களுக்கும் இதே மாதிரி பருவத்தில் அந்த மாதிரி ஒரு ஏற்படும். அப்போ அவங்களுக்கு பால் உணர்வு தூண்டக்கூடிய சக்திகளை அவங்களுக்கு ஏற்படுது. இந்த பால் உணர்வு சக்தி ஏற்படுறதுனால அவங்களுக்கு இந்த தான் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. தனக்கு தன்னுடைய அறிவு அப்படிங்கிற ஏற்படுது. தனக்குன்னு ஒன்று வேணும், தனக்குன்னு ஒரு பிரிவேசி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவரையிலும் குழந்தையாக இருந்த அந்த பருவத்தை தாண்டி இந்த பால் உணர்வு தூண்டும் பொழுது ஒரு விதமான அனுபவங்களும் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் அதை தேடுறதுக்கான ஒரு தூண்டுதலும் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதை இந்த பால் உணர்வு சக்தி ஏற்படுறதுனால அவங்களுடைய உயிராற்றல் மேன்மைப்படுது மட்டுமல்ல, நல்ல அறிவார்ந்த விஷயங்களும் உணர்தலும் தன்னம்பிக்கையும். இந்த உயிராற்றலானது இளமையில் அந்த உயிர் எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்தில் பிரியும் போது கண் வழியாக, மூக்கு வழியாக, வாய் வழியாக, காது வழியாக, இப்படி இது வழியாக உயிராற்றல் மரணம் ஏற்படும் போது, இல்லை விபத்துக்கள் ஏற்படும் பொழுதோ ஏதோ ஒரு வகையில் ஏற்படும் போது இது வழியாக இந்த உயிராற்றல் பிரியுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதே வயோதிகம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, இந்த உயிராற்றலானது வயோகத்தில் எப்படி வெளியேறுதுன்னு சொன்னால், வயது ஆன பிறகு நம்ம உடம்பில் ஜீவகாந்த சக்தியெல்லாம் குறையும் பொழுது, உயிர் சக்திகள்லாம் குறையும் பொழுது, நம்மளுடைய இயக்கங்கள்லாம், உடல் இயக்கங்கள்லாம் குறையும் பொழுது, அந்த ஆற்றலானது நம்மளுடைய குறி வழியாக, நம்மளுடைய குறி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நம்ம பிறப்பு இறப்பு வழியாக அப்படின்னு கூட அதை சொல்லலாம். இது வழியாக நம்மளுடைய உயிராற்றல் வெளியேறுது. வெளியேறும்போது அது மரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வழியாக வெளியேறும் பொழுது ஆன்மா வெளிப்படுது போகுது, உயிராற்றல், நம்மளுடைய விந்து எல்லாமே அது வழியாக வெளியேறி சென்று போகுது. இப்போ இது வெளியேறதுனால என்ன ஆகுதுன்னா மரணம் அப்படின்றோம். இந்த மரணம் ஏற்படும் போது இந்த பஞ்சபூதங்கள்லாம் நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தனித்தனியாக பிரிந்து வெவ்வேறு வழியில் பிரிந்து கொண்டு செல்லுது. அப்போ இது நாளடைவில் அந்த ஆன்மாவானது வெளியே போய் வேறு உருவங்கள் எடுக்கிறதோ, இல்லை இதில் கலந்து போகிறதோ, இல்லை கரைந்து போகுதோ, இல்லை இறைவனோட அடைவதோ, இதையெல்லாம் அடுத்த விஷயங்கள். அதை அடுத்த காணொளியில், அதுக்கு அடுத்தடுத்த காணொளியில் நம்ம காணலாம். இப்போ இது வழியாக சாதாரண மக்களுக்கு எல்லாருக்கும் நிகழக்கூடிய ஒன்று.
அடுத்த இலக்கு அப்படின்னு சொன்னால், இந்த உயிராற்றல் வந்து ஞானிகளுக்கு இல்லை மகான்களுக்கு இல்லை சித்தர்களுக்கு இவங்கெல்லாம் தவம் செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் எப்படி ஏற்படும்? இது தியானம் செய்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய மரணங்கள் வேறு, சாதாரண மனிதங்களுக்கு ஏற்படுற மரணங்கள் வேறு. இப்போது பார்த்திங்கன்னா, தியானம் பண்ணுற நல்லா தவம் செய்கிறவங்களுக்கு இந்த நெற்றி வழியாக வெளியேறது இருக்குது, உயிராற்றல் வெளியேறது இருக்குது. அதே மாதிரி உச்சி வழியாக சகஸ்காரம் வழியாக உயிராற்றல் வந்து வெளியேறதும் இருக்குது. இந்த 2 வழியில் வந்து வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது தவம் செய்வர்களுக்கு ஏற்படும். இவங்க தியானம் செய்யும் போதே இது வழியாக வெளியேற்றி பழகும் பொழுது இது வழியாக வெளியேற்றி பழகும் ஒரு பழக்கத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. இது வழியாக ஏற்பட்டு இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வது, இது வழியாக ஏற்பட்டு இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்வது, இது வழியாக ஏற்படும் போது அவங்களுக்கு நிறைய அனுபவங்களும் ஆனந்தங்களும் தெய்வீக தன்மைகளும் அவங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. இவங்க மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. இப்போ இது போகிறதுனால பார்த்திங்கன்னா, இந்த முக்தி ஜீவமுக்திங்கிற ஒரு நிலை ஏற்படுது. இது வழியாக ஏற்படும் போது ஜீவமுக்தி, இது வழியாக ஏற்படும் போது முக்தி. இந்த 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வழியாக ஏற்படுறதுனால என்ன விளைவுகள் ஏற்படும், இது வழியாக ஏற்படுறதுனால என்ன விளைவுப்படும். இது வழியாக ஏற்படுறதெல்லாம் வந்து சித்தர்கள் எல்லாம் வந்து இது வழியாக வெளியேற்றி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். சித்தர்கள் கோவிலெலாம் இருக்குது, சித்துக்கள் செய்வாங்க, அற்புதங்கள் செய்வாங்க, இதெல்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நிறைய கோவில்களும் நிறைய ஜீவ சமாதிகளும் அங்கே இருக்குது. இவங்களுடைய ஆற்றலானது அந்த ஜீவ சமாதிக்குள்ளே இருக்குது, அதுதான் உண்மை. இந்த ஜீவ சமாதிக்குள்ளே இருக்கிறதுனால இவங்க ஆற்றல் அங்கிருந்து தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னுடைய அன்பர்களுக்கு, தன்னை விசுவாசிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து அருள் புரிவார். இதனால் நிறைய ஆற்றல்கள் வருது. என்னால் எந்த குடும்பத்தில் நான் நிம்மதியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குது, அது கிடைக்குது, இது கிடைக்குது, இதெல்லாம் வேண்டுதல்லாம் வந்து அவங்கக்கிட்ட வைக்கும்போது அந்த வேண்டுதல்லாம் நிறைவேறதா நிறைய பேர் பேசியிருக்காங்க. இது நடக்குதா நடக்கலையாங்கிறதெல்லாம் விட அந்த ஜீவ சமாதியில் போய் வணங்கி நிறைய பேர் வந்து அதனுடைய பயன்பாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து இந்த நிலையில் இருந்து நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு சக்தி களம் இருக்குது அப்படின்ற சொல்கிறோம். இப்போ இது வழியாக போகிறவங்க என்ன ஏற்படுது அப்படின்னா, இவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தோடு சேர்றாங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு இருப்பிடங்களோ எதுவுமே இல்லை. ஜீவ சமாதியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இருப்பிடம் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு இருப்பிடம் இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்காங்க, நீக்கமர நிறைந்திருக்காங்க, எல்லா ஆன்மாக்குள்ளேயும் இருக்கிறாங்க. இவங்க எல்லா இடங்கள்லையும் அந்த பரம்பொருளாக ஆக்கப்பட்டு இந்த பரஞ்சோதியாக, அருட்பெருஞ்சோதியாக, ஆற்றலாக, அனைத்துமாக, எல்லாமாகவும், ஏகமாகவும், அநேகனாகவும் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய அற்புதங்கள்னு என்ன அற்புதங்கள்? உங்களுடைய உணர்வை கலந்து உங்களோட இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து அவங்க உருவாக்கிக்கிறாங்க. அவங்க அது மட்டும்தான் செய்வாங்க. அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களை வந்து அழைத்து கொண்டு போவதற்காகவும் உங்களுக்கு வந்து பிறவா நிலையை ஏற்படுறதுக்காகவும் தான் அவங்க இருக்காங்க. திரும்பி நீங்கள் பிறந்து இந்த உலகத்தில் துன்பங்களை எல்லாம் ஏற்படணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய நோக்கங்கள் இல்லை. பிறவா நிலை பெருவாழ்வு வாழணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக கருதப்படுது. ஆனால் இதன் வழியாக ஏற்படுறவங்களுக்கு வந்து பார்த்து இவங்களுக்கு பிறப்பு இறப்பு இருக்க தான் செய்யுது. வேண்டுதலுக்கு அவங்கள சேவை செய்கிறாங்க, அவங்கள அருள் புரிகிறாங்க. இவங்க அருள் புரிகிறதுல சந்தோஷம் அடைகிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க, ஆனந்தம் அடைகிறாங்க. இவங்களையும் வந்து ஒரு சூழ்நிலையில் இன்னொரு சூழ்நிலை இவங்களை முக்தி அடையாமல் செய்வதற்கு இவங்க ஒரு மக்கள் வந்து இவங்களை நாடி நாடி தொல்லை செய்வதாக தான் நான் நினைக்கிறேன். இவங்க எண்ணங்கள் அடிக்கடி அவங்க தொந்தரவு செய்வதனால, இவங்களுக்கு செய்வதிலேயே அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கிறதுனால அவங்கள தொல்லை பண்ணாமல் இருக்கணும், அவங்க முக்தி அடையணும். இந்த பிறவியை வந்து அவங்க நிறைவு செய்யலை இல்லையா? அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல தானே இருக்காங்க. இவங்க வந்து பரம்பொருளாக ஆகலையே, எல்லாமாகவும் இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த இடம் எதற்கு? இந்த ஜீவமுக்தி அடைஞ்சவங்களாம் வந்து நிறைவடையாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. ஆனால் முக்தி அடைஞ்சவங்க எல்லா உயிரினங்களும் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இந்த சித்துக்கள் செய்கிறதுனா இந்த சித்துக்களை எதிர்பார்த்து, அற்புதங்களை எதிர்பார்த்து அநேகரும் இதையே நாடி இதை மக்களுக்கு தேவையாகவும் அவசியமாகவும் இருக்கிறதுனால இதில் ஒரு ஆர்வமோ ஈர்ப்போ மக்களுக்கு இருக்கிறதுனால இவங்க வந்து ஆரம்பத்தில் தன்னை வந்து ஐக்கியப்படுத்தி கொள்ளும்போது ஜீவமுக்தியை அடைவதற்கு முன்னே பல அற்புதங்களை செய்ததுனால இவங்க இருந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அதே நேரங்களில் அவங்க வந்து இதே மாதிரி ஒரு தொல்லை கொடுக்கறதுனால அவங்க வந்து முக்தி நிலையை, ஜீவமுக்தி நிலையை வந்து அவங்க அடைஞ்சிடுறாங்க. இந்த ஜீவமுக்தி அடைஞ்ச பிறகும் கூட அவங்கள தொல்லைப்படுத்துகிறாங்க, அதுதான் உண்மை. இருந்தாலும் அவங்களுடைய முக்தி நிலையை அடைய முடியாமல் சிரமங்கள் அவங்களுக்கு இருக்குது. அவங்க எல்லா இடங்களையும் பரிணமிக்க முடியல, எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ஆனந்தப்பட முடியல. இவங்களுக்காகவே அவர் வந்து அந்த வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் முக்தி அடைந்தவங்க வந்து அப்படி கிடையாது.
எல்லா உயிர்களும் எல்லும் எங்கமாக இருக்கிறாங்க. ஆகையினால ஜீவமுக்தி என்பது வேற, முக்தி என்பது வேற. நம்ம பிறவா நிலை வேணும்னு சொன்னால் நம்ம முக்தி நிலைக்கு நம்ம செல்லணும். நம்மளுடைய உயிராற்றலை கீழே போகக்கூடிய உயிராற்றலை நம்ம மேலே கொண்டு வரோம். நம்ம உச்சி வழியாக அந்த உயிராற்றலை வாழும் பொழுதே தவத்தினால அதை பழக்கப்படுத்தும் போது இந்த இறையாற்றலோட தொடர்பு கொண்டு இந்த ஆற்றல் தெய்வீகமாக ஆகி அது ஒரு சூழ்நிலையில் பழக்கத்தில் வரும் பொழுது அது தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறது. நம்ம அர்ப்பணித்து கொள்ளும்போது அது அர்ப்பணம் செய்து கொள்கின்ற போது அது தன்னையே ஏற்றுக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும், நம்ம வாழும் பொழுதே ஒரு ஆனந்தத்தையும் ஒரு பேரின்பத்தையும் நம்ம அடையிறோம். அதே இன்பம் அங்கே செல்லும்போது, அதே பேரானந்தத்தோடு இருக்கும்போது, எல்லா உயிர்கள்லையும் இருக்கும்போது, அது சந்தோஷப்படும் போது, ஆனந்தப்படும் போது தான் நம்மளுடைய பிறவியின் நோக்கம். இதை தவிர அற்புதங்கள் செய்வதோ, சித்துக்கள் செய்வதோ, இதில் தன்னுடைய கவனங்களை நம்ம ஈர்க்கப்பட்டால் திரும்பவும் பிறப்புக்கு இறப்புக்கு நம்ம ஆளாக வேண்டி இருக்கும். அப்படிங்கிறத திரும்பி அந்த சித்தர்கள்லாம் திரும்பியும் பிறந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன். ஆனால் பிறவா நிலை வேணால் இதனுடைய உச்சி இந்த சகஸ்காரம் இது வழியாக வெளியேற்றி கொள்ள வேண்டும் என்பது சந்தோஷம்.